என்ன நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு அதிமுக ஒண்ணா இருக்கணும். அதிமுக ஒண்ணா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து மக்கள் நம்மள ஏத்துக்குவாங்க. ஏன்னா, புரட்சித் தலைவி அம்மா இருக்கும்போதே, மோடியா, லேடியான்னு கேட்டவங்க. ஸோ, அப்ப அவங்களே வந்து விரும்பல. அண்ட் இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷன் நம்ம எல்லாருமே இங்க இப்ப என்ன நடக்கு? வெளிப்படையா நம்ம பேசனா இங்க என்ன நடக்குன்னா, அவங்கவங்க தலைமைய தக்க வைக்கிறதுக்காக பிஜேபி கூட ஒரு அனுசரணையான ஒரு நிலைமையில போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டு அவங்க தன்னை காப்பாத்திக்கணும்னு நினைக்காங்க. கட்சிய பத்தியோ, அவங்களுக்கு வந்து மக்கள பத்தியோ அந்த எண்ணமே அங்க இல்ல. அதுதான் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம். அதனால தான் நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட்டு நம்மள ஸ்ட்ராங் பண்ணுவோம். போதும் இவ்வளோ நாள் ஸ்ப்ளிட்ல இருந்தாச்சு. ஒவ்வொருத்தரும் நான் தான் தலைமைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்ப்ளிட்ல இருந்தாச்சு. இந்த ஸ்ப்ளிட்ல இருந்து வேண்டாம். இப்போ செங்கோட்டையன் என்ன சொன்னாங்க? 15 நாளைக்கு முன்னால என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாரும் ஒண்ணா இணையன்னு தான் சொல்றாங்க. நம்ம ஒண்ணா இணைஞ்சோம்னா மக்கள் நம்மள கொண்டாடுவாங்க. ஏன்னா அதிமுகங்கிறது தமிழ்நாட்டோட மக்களோட ரத்தத்துல கலந்ததுங்க. கட்சிக்காரங்க ரத்தத்துல கலக்கல. மக்கள் ரத்தத்துல கலந்த ஒரு கட்சி. அவ்வளவு உணர்வு பூர்வமா மக்கள் வந்து அதிமுகவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கட்சியில வந்து ஒரு 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 தொடர்ந்து பிரச்சனை, தொடர்ந்து சிக்கல் போயிட்டு இருக்கு அம்மா மறைவுக்கு அப்புறம். அப்போ அது வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் தானே. அப்ப இதுக்கப்புறம் இனிமே கட்சி ஒண்ணா சேர்ந்துராதான்னு பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல. யாருங்க நம்மளை பிரிச்சா? யார் பிரிச்சா சொல்லுங்க? இது மக்களுக்கே தெரியும். அதனால இனிமே நம்ம மித்ததெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு அடுத்தவங்களோட டாமினேஷனை நம்ம கட்சிக்குள்ள இல்லாம விட்டுட்டு நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட போவோம். ஆட்டோமேட்டிக்கா அடுத்த தடவை நம்ம வந்து ஆட்சி அமைக்கலாம். இப்போ வந்து இப்போ ஜென்ரலாக பேசுகிறதுக்காக நம்ம சொல்லலை. எலெக்ஷன் நெருங்கிட்டு நீ 8-9 மாதம் தான் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் இப்போவும் நம்ம டிலே பண்ணக்கூடாது. மக்களை சந்திக்கிறதுக்கு நம்ம உடனே இணையணும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, அவங்க அரித்மெட்டிக் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீமாக இருந்து பார்த்தாச்சு. ஓபிஎஸ் அண்ணா இபிஎஸ் அண்ணா சேர்ந்து இருந்து ஒரு எலெக்ஷனை பார்த்தாச்சு. ஓபிஎஸ் அண்ணா தனியாக விட்டுட்டு இபிஎஸ் அண்ணா பிஜேபி ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு தனியாக இருந்து பார்த்தாச்சு. ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜியும் மிக்ஸ் பண்ணி பார்த்தாச்சு. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. தொடர்ந்து தோல்வி மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ ஆட்சிக்கு வரணும்னா அதிமுக வெற்றியை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க. வெற்றியை தொண்டர்கள் பார்க்க வேண்டாமா? கட்சிக்காரங்க பார்க்க வேண்டாமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மாறுதல் வேண்டாமா? அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு எல்லாரும் ஒன்றா சேரணும். ஒன்றா சேர்ந்து அது அடுத்த கட்டத்தை நோக்கி வெற்றியை நோக்கி போகும்.